இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சொட்ட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் போது அங்க சொல்றாரு, மேல சொல்றாரு, சீசல் சொல்றாரு, இதோ உன் தாய், இதே உன் மகன் சொல்லிட்டு தன் தாயை அனாதை விடக்கூடாது, என் தாயை பத்திரமா ஒருத்தர் விடணும், சேவ் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில தன் தாயை பத்திரமா ஒருத்தர் கையில கொடுக்குறார், சீசன் கையில. அதுதாங்க ஒரு முன்மாதிரி. தகப்பனா இருக்கிற தெய்வம் செஞ்சிருக்காரு பாருங்க. அவரை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள், அவரை வணங்குற பிள்ளைகளை, சிப்பின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம இன்னைக்கு தாய் தப்பனை கனம் பண்றோமா? தாய் தப்பனை கொடுக்க வேண்டிய நம்ம கணத்தை கொடுக்குறோமா? தாய் தப்பனை கனம் பண்ணுகிறோமா? தாய் தப்பனை கனம் பண்ணணுங்க. தாய் தப்பனை கொடுக்க வேண்டிய கணத்தை நிச்சயமா கொடுக்கணும். தாய் தப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் நிச்சயமா கொடுக்கணும். எவ்வளவு நீங்க கோடி ரூபாய் லட்சக்கணக்கான பணம் வச்சிருந்தாலும் உன் தகப்பனை தாயை கனம் பண்ணு. சில வியாதி காரணம் உன் தகப்பனை தாயை நீ கனம் பண்ணாதனாலதான், அவங்க அப்பா அம்மா நீ ரெஸ்பாண்ட் பண்ணாதனாலதான். இன்னைக்கு அநேக வீடுகள்ல நடக்கிற பெரிய துன்பம் என்னன்னா, தன் தகப்பனையும் தாயும் மறுதளிக்கிறாங்க. ஐயோ நீ எல்லாம் எனக்கு அம்மாவாச்சு, எல்லாம் உனக்கு என்ன அறிவு இருக்குது, படிச்சு மேல வந்தோன்னே. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை அதுதான். உன் தகப்பனையும் தாயும் கனம்னு இந்த பூமியில தேவன் கொடுத்த தேசத்துல நீடித்து வாழ்வு வாழ, தேசத்துல ஒரு நீடித்து வாழ்வு வாழணும்னா, ரொம்ப வருஷம் வாழணும்னா, ஒரு 100 வருஷம் வாழணும்னா, 80 வருஷம் வாழணும்னா, உனக்கு ஆயுசங்கள் பெருகணும்னா, உங்க வாழ்க்கையில தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இந்த யாத்ராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல மோசேவோடு பேசுறாரு. இதுல தேவன் கட்டளையே கொடுக்கிறாரு, 10 கட்டளை கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கே தெரியும் இவங்க தகப்பனை தாயை நடுவில் விட்டுருவாங்கன்னு தெரியும், தகப்பனை தாயை மதிக்குவான்னு தெரியும். அதனாலதான் முன்னாடியே தகப்பனையும் தாயும் கனம்னு 10 கட்டளை, ஒரு கட்டளை கர்த்தர் வச்சாரு. அப்ப கிறிஸ்துவலாக நீங்களும் நானும், கிறிஸ்துவ மாத்தல எல்லாரும் சொல்றேன், எல்லா ஜனங்களும் சொல்லுகிறேன், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. உங்க தகப்பனை கைவிடாதீங்க. முதிர் வயதாகும் போது, வயதாகி வரும்போது, தலையில அணைக்கும் போது உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியும் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, அம்மாவுக்கு வேற எப்ப திரிச்சேக்கிறான். முதிர் வயதாகும் போது தள்ளிடாதீங்க. தயவு செஞ்சு அம்மாவை சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? அந்த காலையில கேட்கிற அம்மாவை சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? அம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டீங்களா? அம்மா அப்பாவை கனம் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது மேன்மைங்க. இயேசு கிறிஸ்து செய்தார், கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கவும் செய்தார். உங்க வாழ்க்கையில செய்யுங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா அவளை கடுமை பேசுனா எனக்கு மனசு அப்படியே வேதனையா இருக்குங்க. அந்த அம்மாவுடைய அந்த போட்டோ நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன், பாருங்க. ஒரு பிள்ளைகள் செய்த துரோகத்தை பாருங்க. முகமெல்லாம் ஸ்டிக்கர், அந்த கம் டேப் போச்சு விட முடியாத ஃபுல்லா தலையெல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கிறான், கையை ஒட்டியிருக்கிறான், அப்படியே தப்பிச்சு செத்து போகணும்னு நினைச்சிருக்கான். தன் தாயை பிள்ளைகள் செய்திருக்க காரியம் எவ்வளவு காரியம். இன்னொரு காரியம், ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, இந்தியா இல்ல வேற நாட்டுல, அம்மா ரொம்ப தொந்தரவாக சொல்லி 7 நாள் டூர் போறாங்க. உள்ளுக்குள்ள அம்மாவை உள்ள போட்டு அடைச்சிட்டு போயிட்டான். பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க உள்ள போட்டு பூட்டி போயிடுச்சு. அந்த அம்மா 90 வயது வர்றாங்க, டூர்